வெல்டன் அண்ணாமலை. பரபரத்த வாக்கு எண்ணிக்கைக்கு நடுவில் அண்ணாமலைக்கு வந்த அந்த டெல்லி அழைப்பு. இந்திய அரசியலில் இன்று மிகவும் முக்கியமான நாள். இந்த நாளுக்காகவே அனைத்து கட்சிகளும் 1.5 மாதங்களாக காத்து கொண்டிருந்தது. கடந்த ஜூன் 1ஆம் தேதியுடன் லோக்சபா தேர்தலில் 7 கட்ட வாக்குப்பதிவுகளும் முடிந்து வாக்குப்பதிவுகளுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் முடிவுகள் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக வெளியானது. ஆனால் இதற்கு கருத்து கணிப்பிற்கு எதிரான முடிவுகள் கூட வரலாம் என்ற வகையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி பல விமர்சனங்களையும் கருத்துக்களையும் கூறி வந்த நிலையில் கருத்து கணிப்பில் கூறியது தற்போது நிஜமாகி வருகிறது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கைகள் தொடங்கியதில் இருந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி 3,06,319 வாக்குகளுடன் முன்னிலை வகித்து வருகிறார். அமித்ஷா குஜராத்தின் காந்திநகர் தொகுதியில் 5,82,216 வாக்குகளுடனும், இமாச்சல பிரதேசத்தின் ஹிமிர்பூர் தொகுதியில் அனுராக் தாக்கூர் 4,99,895 வாக்குகளுடனும், திருவனந்தபுரத்தில் பாஜக வேட்பாளர் ராஜு சந்திரசேகர் 2,33,362 வாக்குகளுடனும், உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராஜ்நாத் சிங் 1,50,494 வாக்குகளுடனும், இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் கங்கனா ரணாவத் 4,60,556 வாக்குகளுடனும் பாஜகவின் ஸ்டார் வேட்பாளர்கள் முன்னிலை வகித்து வருகின்றனர். மேலும் மகாராஷ்டிராவில் நிதின் கட்கரி, மகாராஷ்டிராவின் வடக்கு மும்பை தொகுதியில் பியூஷ் கோயல், உத்தரப்பிரதேசத்தின் மதுரா தொகுதியில் ஹேமமாலினி, கர்நாடகாவின் பெங்களூரு தெற்கு தொகுதியில் தேஜஸ்வி சூர்யா, ராஜஸ்தானின் அல்வர் தொகுதியில் பூபேந்திர யாதவ், கேரளாவின் திருச்சூர் தொகுதியில் சுரேஷ் கோபி உள்ளிட்ட பலரும் முன்னிலையில் உள்ளனர். இதை தவிர ஒடிசா சட்டமன்ற தொகுதியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியையும் பெற்றுள்ளது. மேலும் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு பாஜக தனது வெற்றியை பதிந்து வருகிறது. மேலும் பல தொகுதிகளில் முன்னிலை பெற்று 290க்கும் மேற்பட்ட தொகுதியில் பாஜக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். அது மட்டுமின்றி இதுவரை தமிழகத்தில் அதிமுகவுடனான கூட்டணியில் தேர்தல்களை எதிர்கொண்டு வந்த பாஜக 2024 லோக்சபா தேர்தலை தனித்து எதிர்கொண்டது. அதிலும் பாஜக தலைமையிலான சில கட்சிகளின் கூட்டணியிலேயே இந்த தேர்தலை எதிர்கொண்டது. தேர்தல் பரப்புரைகள் அனைத்தும் சிறப்பாகவும் திறம்படவும் நடைபெற்ற நிலையில் இதற்கு முன்பு பாஜக கண்டிராத பல வாக்கு எண்ணிக்கைகளை தற்போது தன்வசமாக்கியுள்ளது. இருப்பினும் கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை 2ஆம் நிலையிலேயே உள்ளதால் தமிழக பாஜகவினரிடையே சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை அழைத்து தமிழகத்தில் வெற்றி பெறாவிட்டாலும் முந்தைய ஆண்டுகளை விட தற்போது நாம் கண்டிருக்கும் வாக்கு எண்ணிக்கையானது அபரிவிதமாக உள்ளது. இதனையே தொடர்ச்சியாக நாம் மேற்கொண்டு 2026 ஆட்சியை பிடிப்போம், தைரியத்துடன் இருங்கள் என்று கூறியுள்ளார். மேலும் ஒரு இலக்க எண்ணாக இருந்த நம் வாக்கு சதவீதமானது தற்பொழுது 2 இலக்க எண்ணை அடைந்துள்ளது. 10 முதல் 15% பாஜகவின் வாக்கு எண்ணிக்கையானது உயர்ந்துள்ளது. அதனால் இது நல்ல முன்னேற்றம். ஜெயிக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கி இனி அடுத்து நம் இலக்கு 2026 தான் என அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி உத்வேகம் அளித்துள்ளார் என்று தகவல்கள் கிடைத்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.